அண்மை செய்தி. மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் விவசாயிகள் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தி வரும் சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் விவசாய சங்கங்கள் சார்பில் தற்பொழுது ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாய சங்கங்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே பி.ஆர். பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் குவிந்திருக்கின்றனர். சொல்லிடுவேன், வேன்ல வர்றாங்க சார், சொல்லுவேன். ட்ரெயின்ல வராங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இது மாதிரி பண்ணுவீங்க தெரிஞ்சா துண்டெல்லாம் கையில வச்சு நேரா நான் எந்த இடத்துக்கு வரேன், நான் ஆப்போசிட் சைடு. என்ன பத்தி உங்க டிஜிபிக்கு உங்க டிஜிபிக்கு என்ன யாரு தெரியும்? அவர் ஜாயின் பண்ணதே என் ஊர்ல, புரியல? அவர் ஜாயின் பண்ணதே என் ஊர்ல. என்ன பத்தி முழுமையா தெரியும், நான் எப்படி இப்படி எல்லாம் போராடுவேன்னு. இங்க இருக்கிற அன்பு சாருக்கு தெரியும், ஜாயிண்ட் கமிஷனுக்கு தெரியும். இங்க இருக்கிற சுதாகர் ஜாயிண்ட் கமிஷனுக்கு தெரியும். இங்க இருக்கிற தர்மராஜன் ஜேசிக்கு தெரியும். எல்லாம் எங்களோட இருந்து போராடினவங்க, புரியல? நான் யாருக்கு எதிரானவனா? எவ்வளவு போராட்டம். ஏன் இப்ப இந்த கொடுமை நடக்கிறது? காவிரி போராட்டத்துக்கு கிரிக்கெட் மைதானத்தை மறைச்சோம். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எவ்வளவு அழகா அன்னைக்கு இருந்தாங்க. எந்த ஜேசி அங்க இருந்த டிசிபி எவ்வளவு அழகா அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. 1,00,000 பேரு எங்களால விவசாயிகள் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா? ஏன் இன்னைக்கு இவ்வளவு அடக்குமுறை? இல்ல 5 பேர்லாம் பண்ண மாட்டோம். நீங்க இருக்கிறது 20 பேர் எல்லாருமே மாவட்ட செயலாளருக்கு, எல்லாம் மாவட்ட ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர். நீங்க இதுல ஏதாவது 50 பேர் இருக்காங்க. உங்களை நீங்க இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வரீங்களா? நாங்க ஏதாவது மறைக்கிறோமா? ஏதாவது நாங்க உங்க எல்லையில ஒரு கோட்டை தாண்டுறோமா? நீங்க 20 பேரு ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் வந்தாக்க காமிட்டீங்க, நாங்க படத்தை எடுத்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்துறோம். அங்க உயிரை படை வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் தலைவர் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க தடுத்தா நீங்க எவ்வளவு பேருக்கு 20 பேர் யாராவது ஒருத்தன் என் நூலை மீறி இல்ல நீங்க சொல்றத மீறி அந்த போயிட்டானா என் பேர்ல வழக்கு கொடுங்க. என் பேர்ல நீங்க என்ன வழக்கு வேணுமா கொடுங்க. என்னோட வர்றவங்க யாரும் அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. நீங்க பாக்கி எந்த சங்கத்தை பண்ணுங்க. நீங்க எங்க சங்கத்தில் உள்ளவங்க நான் சொல்றத மீறி ஒருத்தர் அந்த போறாங்களா? ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் எது தெரியாத ஆட்களா? ட்ரெயினை விட்டு இறங்கி உள்ள வந்து மறக்க வேண்டாம்னு சொல்லிதான் உள்ள வர சொல்றேன். நான் போயிருவேன். உங்களுக்கே தெரியாம நான் அந்த ஸ்டேஷன்ல போயிருக்க முடியும். ஆனா எனக்கு அந்த நாகரிகம். நான் ஒரு மாநில தலைவர். நான் முறையா போலீஸ் சட்டத்தை மதிக்கணும், காவல்துறைக்கு உரிய மதிப்பளிக்கணும், அரசுக்கு ஒரு மதிப்பளிக்கணும். அரசு மதிப்பளிக்கலையா எக்ஸ்போஸ் ஆகுது. நீதி கேட்கிற தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள்கிட்ட. நான் 2 நாளைக்கு உங்க கட்டுப்பாடு, 15ஆம் தேதியில இருந்து எங்க கட்டுப்பாடு. மக்களாட்சி வந்துடும், தேர்தல் ஆணையம் வந்துட்டுனா மக்களாட்சி வந்துடும், உண்மையான மக்களாட்சி. அப்புறம் 1.5 மாசம் உங்களை தான் எக்ஸ்போஸ் பண்ணும். ஞாபகம் வச்சு எச்சரிக்கை செய்யறேன். நான் எத்தனை தேர்தல் வரைக்கும் இருந்தவங்கள அமைதியா இருக்க மாட்டேன். இந்த தேர்தலில் யார் தவறு பண்றாங்களோ வீடு வீடா உட்கார்ந்து சின்ன பிரச்சாரம் பண்ணும். எங்களுக்கு எதிராக பண்ணாங்க. நான் சொல்றேன், அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ரயில் மறிக்கிறது மொத்தம் 20 பேர் 15 பேர். இதுல 5 பேர் செலக்ட் பண்ணி இவரு காத்து பேசிட்டு இவரு அவங்க அம்மாவை நேத்து நைட்டு 6 மணிக்கு தான் அவங்க அம்மாவை தீ வச்சு கொடுத்துரும். இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு பொதுச் செயலாளர், பேரை போட்டுட்டோம். நான் வரக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு சம்பந்தி போறாருப்பா, உறவுக்கார துக்க விசாரிக்க வருவா, வராதையான்னு சொல்றேன். துக்கத்தை விட்டுட்டு நேத்து அவங்க அம்மாவுக்கு தீ வச்சுட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கான். இதை பத்தி மனிதநேயம் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? இதையும் நான் அவர்கிட்ட ஏசிட்டு சொல்லியிருக்கேன். நான் வர வேணான்னு சொல்றேன், அவர் வர்றார். எனக்கே மனசு கேட்கல. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்க விவசாயியை நான் கட்டுப்படுத்தி வர சொல்றேன். நாங்க என்ன வேற ஏதாவது கேட்கிறோமா? எல்லாம் பேசிட்டு இருக்கோம். போஸ்டர் பிரஸ்ல தான் அடிக்கிறோம், சென்னையில தான் அடிக்கிறோம். அந்த போஸ்டர்ல ஏதாவது அன்பார்லிமெண்ட் வேர்டு இருக்கா? உண்மைக்கு புறமான செய்தியை பரப்புறோமா? அது நக்சலைட்டு ஒத்துறாங்க, ரைட்டு. இல்ல வேற யாராவது தமிழ் தீவிரவாத அமைப்புகள் ஒரு கருத்தை அரசுக்கு எதிராக சொல்றாங்க, ரைட்டு. நாங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். மோடியை கேட்டாங்க, நீங்க எங்க போஸ்டர் ஓட்டாதுன்னு சொன்னா வேற எந்த போஸ்டர்? எவ்வளவு இங்க பெண்களை அசிங்கப்படுத்துற போஸ்டர் ஒட்டி இருக்கு? எவ்வளவு போஸ்டர் ஒட்டி இருக்கு?
பெண்கள் கலங்கப்படுத்துற போஸ்டர்